உறுதியான பாமக மற்றும் பாஜக கூட்டணி. சிறுத்தைகளின் சிக்கல் தீர்ந்தது. எளிதில் வெற்றி பெறுவாரா திருமாவளவன்? அதாவது சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறாரு. இந்த அணியில் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே கூட ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருந்த ஒரு தொகுதி சிதம்பரம் தொகுதி. காரணம், அஇஅதிமுக மற்றும் பாஜக, பாமக என 3 கட்சிகளுமே கூட்டணியில் இருந்தாங்க. அதிமுக சார்பாக போட்டியிட்ட சந்திரசேகர் திருமாவளவனுக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை வரை இந்த வெற்றி தீர்மானிக்கப்படலை. மாறி மாறி சந்திரசேகர் முன்னிலை பெறுவதும் திருமாவளவன் அவர்கள் முன்னிலை பெறுவதும் மாறி மாறி இருந்தது. அதாவது கடைசியாக ஒரு 3000 வாக்குகள் வித்தியாசம், அதுக்கான குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திருமாவளவன் வெற்றி பெறுறாரு. அப்போதே திமுக தலைமை உங்களுக்கு சாதகமான தொகுதி அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு கடைசி கட்டம் வரைக்கும் இந்த தொகுதி போது நீங்கள் தொகுதியை மாறி நில்லுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தினால தான் ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அதுக்கு காரணம் அங்கே அதிமுக வாக்குகளும் கணிசமாக இருக்குது, பாமக வாக்குகளும் கணிசமாக இருக்குது. இந்த 2 வாக்குகளுமே சேர்ந்தபோது அது ரொம்ப பலம் அடைஞ்சது. இப்போ இன்றைக்கி சூழ்நிலை பாமக தனியாக பாஜக கூட்டணி நிற்கிறாங்க. அப்போ அதிமுக வாக்குகளை மட்டுமே வச்சு திருமாவளவனை வீழ்த்திட முடியுமான்றது ரொம்ப கஷ்டமான செயல் தான். பாமக ஒரு பக்கம் வாக்கு வங்கி பிரிப்பாங்க, அதிமுக வாக்கு வங்கி பிரிப்பாங்க. 2மே ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சு நிற்கிறதுனால அந்த வாக்கு வங்கி சிதறப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இங்கே திமுக கூட்டணியில் திமுகவுக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது, சிதம்பரம் தொகுதியில் விசிகாவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது. அப்போ இந்த 2 வாக்கு வங்கிகளும் சேர்ந்தால் ஒரு சேர நின்னா திருமாவளவனுடைய வெற்றி ரொம்ப எளிமையாக்கப்படும் அப்படின்னும் கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.